எபிசோடில் ஹீரோ பத்திரமா வழி அனுப்பி வச்சுருப்பான். கூடயே வந்து அது முடிக்க பார்த்துருந்தோமா, அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போது ஹீரோ அங்கேருந்து கிளம்புனோடனே அவனுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தா அவனோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. அவனுக்குன்னு அவனோட வீட்டில் இருந்த ஒரே உறவு அம்மா தான். ஏன்னா அவனோட அப்பா அவனை ரொம்ப பாசமாக பார்த்துக்கவே மாட்டார். ஸோ அம்மா இறந்துட்டாங்கன்னு ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளாகி அவங்கள பார்க்க போகிறான். போன இடத்துல அவங்க அப்பா 1008 காரணத்தை சொல்லி நீ தான் அவனோட அம்மாவோட சாவுக்காரன்னு அவனை அடிக்க ஆரம்பிச்சிடறாரு தன்னோட ஆட்களை வச்சு. அப்படி அடி வாங்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு லேண்டனை பார்க்குறான். அந்த லேண்டனை அவங்க அப்பாவுக்கு அவன் தான் கொடுத்துருப்பான் கிஃப்டாக. அது மூலமாக தன்னோட உறவை தன்னோட அப்பா கூட புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பான். அவர் அதை தூக்கி போட்டதுலேருந்து தன்னையும் தூக்கி போட்டாருன்னு தெரியுது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். அப்போ திடீர்னு அங்கே நிறைய பேர் வந்துடுவாங்க. அது யாருன்னா ஜாங்கோட சோல்ஜர்ஸ் தான். அவங்க இப்போ ஹீரோ கிட்ட தானே இருப்பாங்க. அவங்க அங்கே இருந்த ஹீரோட அப்பாவோட ஆட்களை அடித்து போட்டு அவனை காப்பாற்றி கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட தான் விடுவாங்க. ஏன்னா ஒரு டாக்டரும் கூட அவளுக்கு மருத்துவம்லாம் தெரியும். ஸோ அவள் தான் அவனுக்கு வைத்தியம்லாம் பார்த்துட்ருப்பா. அவன் எந்திரிச்சோன்னே கேட்குற வார்த்தை நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சோல்ஜர்ஸ் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னோடனே இப்போ நான் உடனே என்னோடய அம்மாவை பார்க்க போகணுன்னு சொல்ல ஹீரோயின் விட மாட்டான். நீ இப்போ கண்டிஷனுக்கு போகக்கூடாதுன்னு. அப்போ சொல்கிறான் எனக்குன்றது ஒரே ஒரு என்னோடய அம்மா தான். அவங்களும் இப்போது இறந்து போயிட்டாங்க. எனக்காக அந்த சோல்ஜர்ஸ் அங்கே அடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் எல்லாருக்காகவும் கிளம்பி ஆகணும். நீ என்னோடய உயிரை காப்பாற்ற அப்படிலாம் நான் உனக்கு கேட்க மாட்டேன். நான் எந்திரிச்சு நடமாடுறதுக்கு மட்டும் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் சரி இவன் இதுக்கு மேலே கேட்க மாட்டான்னு அவனுக்கு எனர்ஜி மட்டும் வர்றதுக்கு மருத்துவம்லாம் பார்த்து அனுப்பி வச்சாரா. அவன் அப்படியே கோவமாக போகிறான் தன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு. இதை கேட்ட உடனேவே ஹீரோவோட அப்பாவோட வீட்டில் இருக்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பயந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இவன் எவ்வளோ ஒரு ரூத்லெஸ்ஸான பர்சன் தெரியும். ஸோ அவங்க பயந்து போயிருக்க ஹீரோட அப்பா மட்டும் ரொம்ப தெனாவட்டாக தான் இருக்கிறான். அவன் வேகமாக போய் அவங்க அப்பாவை கிட்டத்தட்ட அடிக்கிற மாதிரி போனோடனே நீ என்றைக்குமே ஒரு நல்ல சன் இல்லை அப்படின்னு சொல்ல நீங்கள் என்றைக்குமே ஒரு அப்பா இல்லை. நீங்கள் என்னோடய உரிமை என்றைக்குமே என்கிட்டேருந்து எடுக்க முடியாது. சின்ன வயசுலேருந்து நான் அவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லை, இப்போவும் நான் இல்லை. நான் தான் என்னோடய உரிமையை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒதுக்கி வச்சுட்டு அவங்க அம்மாவோட இறுதி சடங்கு இவனே பண்ணுறான். ஆக்சுவலாக அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருக்கும். என்னென்னா எந்த பையன் இறுதிச் சடங்கு பண்ணுறான்னா அவன் தான் அந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இறுதிச் சடங்கு பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாருமே சங்கு தான் அந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நியூஸ் ஹீரோயினுக்கும் தெரியும். ஸோ அவளுக்கு என்ன புரியுது அப்படின்னா தன்னோட ஃபேமிலியோட ரைட்ஃபுல் ஹேர் அப்படின்ற பொசிஷனை அவன் தக்க வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்கா. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்ப்போம். தேங்க்ஸ்.